இன்றைக்கி நம்ம ஒரு ரெடிமேட் டாப்பை கஸ்டமருக்கு எப்படி ஃபிட்டிங்காக பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில். முதல்ல நம்ம கஸ்டமர்கிட்ட அளவுலாம் நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட மேல் சுற்றளவு எடுத்துக்கலாம், 32 இருக்குது. நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு 29, ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 15, ஸ்லீவ் கேப் ரவுண்ட் வந்து 12, ஸ்லீவோட 7 இன்ச் ஹைட்டில் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னா 10. இப்போ நம்ம இந்த டாப்பை தான் நம்ம இந்த அளவுக்கு பிடிக்க போகிறோம். இந்த ட்ரெஸ் வந்து 36 சைஸு. நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இதை சின்னதாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றளவு எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம மேல் சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். மொத்த சுற்றளவு நமக்கு 32 இருக்குது. அதில் பாதி 16. இப்போ நமக்கு 16 சுற்றளவுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இது சென்டரு. இந்த சென்டரில் இருந்து நம்ம மொத்தம் நமக்கு 16 வரும் இல்லையா, பாதி அளவு. அதில் பாதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதில் பாதி எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல் சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழேயும் இடுப்போட சுற்றளவு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 17 இருக்குது. பாதி சுற்றளவு இது டபுளாக இருக்கும். ஃபுல் ரவுண்டு 34 இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவு 29. இதை நம்ம பாதியாக எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 14 பாதியை எடுத்துகிட்டு இப்படி சென்டர்லேருந்து இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்போட சுற்றளவே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. மேல் சுற்றளவு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. நம்ம லைனும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் ரவுண்டை எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பாதியாக எடுத்துகிட்டு இப்படி ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேரவே கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட கேப் ரவுண்டு ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சில் இருந்து அந்த ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு 12, அதில் பாதி 6. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவோட 7 இன்ச் ஹைட்டில் எவ்வளோ சுற்றளவு இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதில் 5 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கீழே வரைக்கும் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா அளவையும் மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம்.
நம்ம இந்த இடுப்பு கீழே ஒரு 2 இன்ச் கீழே சாய்வாக வந்து நம்ம எப்போ இருக்கிற ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம இந்த அளவில் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதே நமக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னா நம்ம எடுத்த அளவில் இருந்து நமக்கு கொஞ்சம் தள்ளி வெளியில் ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாமான்னு கேட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா இன்னும் நீட்டாக நல்லாயிருக்கும் நமக்கு. நான் சும்மா மேலே போட்டு பார்த்துருக்கேன், ஃபிட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.